காரக்குடி புளி மிளகா தொக்கு தரமா செய்ய போற செட்டிநாட்டு முறையில் சாதம் கஞ்சி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இன்னொன்று என்னென்னா நிறையா பேர் வந்து பிரியாணி சாப்பிடும் போது திகட்டும் அப்படின்வாங்க. நம்ம இந்த தொக்கு வச்சே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உண்மையிலுமே இதில் மிளகால காரமே இல்லை, குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இன்னைக்கு அருமையான சமையல் ஒன்று தான் நம்ம தோட்டத்தில் செய்ய போகிறோம். அது என்ன செய்ய போகிறோன்னா, ஒன்று நம்ம காரைக்குடிக்கு ஃபேமஸான ஒரு சைட் டிஷ் தான். சாப்பாடில் வச்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், ஏன் நம்ம பழமையான கஞ்சி, அந்த கஞ்சிக்கும் அதை வச்சு சாப்பிட்லான்னு அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மாஸ்டர் அதை பற்றி விளக்கமாக சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. இங்கே விளங்குங்க பார்க்கும். அதாவது தம்பி சொன்ன மாதிரி சாதம் கஞ்சி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இன்னொன்று என்னென்னா நிறையா பேர் வந்து பிரியாணி சாப்பிடும் போது திகட்டும் அப்படின்வாங்க. ஸோ அந்த பிரியாணிக்கு கூட இந்த மந்தி பிரியாணியெல்லாம் கூட நம்ம இந்த தொக்கு வச்சே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம எல்லா இடத்துலையுமே கோல் குடிக்கும் போது கூட நம்மளுக்கு இந்த தொக்கு தருவாங்க. என்ன ஒன்று இப்போ நாளடைவில் கம்மியாகிட்டு வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வெங்காயம் நிறையா இடத்துல சின்ன வெங்காயம் பயன்படுத்துறது இல்லை, வெறும் பச்சை மிளகாய் புளியை வச்சு செய்வாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி செய்கிற செய்முறையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் நிறைய கடைகளுக்கெல்லாம் போவீங்க, காய்கறி கடைக்கு போவீங்க, இன்னைக்கு லீவு நாட்டுக்கிழமை, அங்கே காய் வாங்கும்போதே சொல்லுவாங்க சில்லறை இருக்கும். அப்போ ஒரு டைலாக் வரும், ஒரு 10 ரூபா சில்லறை இல்லை, வேறு ஏதாச்சும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் ஒரு 10 ரூபாய்க்கு எங்களுக்கு பச்சை மிளகாய் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டு கூட நீங்கள் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தரமான சமையல் பண்ண போறோம். பச்சை மிளகாய் புளி தொக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அழகான கவிதை ஒன்று சொல்றேனா? சொல்லுங்க. வாழ்க்கைக்கு தத்துவனா, நினைக்க நினைக்க யோசிக்கிறேன், ஒன்று ஆசைக்காக இல்லை, வாழ்க்கையின் ஒரு பயணத்தில் வாழ்க்கை பயணத்தில் நீ குடுக்கும் பூசைக்காக. நினைக்க நினைக்க யோசிக்கிறேன், யோசிச்சுட்டு வா, அப்புறம் போடலாம், தேவையான பேர் பார்க்கலாம். காரக்குடி புளி மிளகா தொக்கு தரமா செய்ய போற செட்டிநாட்டு முறையில் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. என்ன ஜாங், காரைக்குடி ஸ்பெஷல்ண்ணா பச்சை மிளகா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிக்கணுமா? ஆமாங்கண்ணா, இந்த ஸ்பெஷலுக்கு இந்த காம்போட தான் நம்ம எடுக்கணும். செக்கெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், கடுகு கலப்பு, உரிச்ச பூண்டை கேட்டுங்க மக்களே, உரிச்ச பூண்டா, உரிச்ச பூண்டு தான் இது வந்து உடைச்ச பூண்டா? உரிச்ச பூண்டு. இதுக்கு பேர் என்ன தம்பி? தோல் எடுத்த பூண்டு. உங்கள் கையில் இருக்கிறது இதை வந்து நாங்கள் உரிச்ச பூண்டுன்னு தான் சொல்லுவோம். இப்படி சொல்லணும், பூண்டை உடைச்ச பூண்டு. சரி, நீங்கள் உரிக்காம வச்சுக்க. ஆனால் காரைக்குடி ஸ்பெஷலுக்கு இந்த தொக்கு நம்ம செய்கிறதுக்கு தோலோடு இருக்கிற பூண்டை இடித்து சேர்க்கறது தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அதனால தான் நம்ம தோலோடு வச்சுருக்கோம். உரிச்ச வெங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை கொத்து, தூள் உப்பு, கீழ்ச்சி வச்ச பச்சை மிளகாய், புளி கரைசல், அதுக்கேற்ற அரிசி. என்ன அரிசியெலாம் வச்சுருக்கீங்க? நான் காரைக்குடினாலே ஒரு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் தம்பி வந்து வெறும் வெங்காயம்னு சொல்லியிருப்பார், உரிச்ச வெங்காயன்ட்டு. முக்கியமாக சின்ன வெங்காயம், செட்டிநாடு உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே எப்போவுமே சின்ன வெங்காயம் பயன்படுத்தணும். ரெண்டாவது பார்த்தோம்னா, அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த புளித்தொக்கு செய்கிறதுக்கு பாரம்பரியமாக அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் பயன்படுத்தணும். ஒரு முறை கழுவுறோம், மறுமுறை கழுவுறோம், 3வது முறை கழுவி அதனுடைய தண்ணி தான் நமக்கு தேவைப்படுது. நல்லா ஊற வச்சுட்டோன்னா, சாப்பாட்டுக்கு வச்சாலும் எதுக்கு வச்சாலும் 2 தடவை கழுவி ஊற வச்சுட்டோம்னா குடி தண்ணிக்கு ஏற்ற மாரி நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். செம்பரக்கண்ணு கொடுத்துருங்க. செம்பரக்கண்ணு 2வது தண்ணியா? ஆமாம், 2ஆம் முறை. இப்போ நிறைய பேர் வந்து வடி சாதமாக இருக்கட்டும், பிரியாணி செய்யும் போது அளவு தண்ணியில் கொஞ்சம் தப்பு பண்ணுவாங்க. ஆனால் கரெக்டாக வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, பழைய அரிசி புது அரிசின்னு 2 வித்தியாசம் வரும். தப்பு பண்ணால் தானே நான் வாழ்க்கை. கரெக்டு தான். தப்பு பண்ண வாழ்க்கையை போய்டுண்டா. ஒரு இடத்துல ஒரு வண்டி போய் இடிச்சோம்னா மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டோம். எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிவிடுவோம், அதை வந்து சரி பண்ண பார்க்கணும். இந்த மாதிரி திமிர் பிடிச்சவங்கன்னா எங்கே அடங்குதுங்க? மறுபடியும் அதே தான். நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் எல்லாம் ரத்தம் அப்படி தான் இருக்கும், சுருகுனா தான் அப்புறம் அடங்கும். இப்போ கொஞ்சம் சரிக்கிறீங்க. அரிசி நல்லா நம்ம கழுவும் போதே, தண்ணி ஊற்றி கழுவும் போதே நல்லா கெட்டியாக பால் மாதிரி வெள்ளையாக வந்துச்சுன்னா அது புது அரிசி. இந்த மாதிரி நம்ம இப்போ கழுவுனதெல்லாம் நல்லா பழைய அரிசி. ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் சாதம் வடிச்சிங்கனாலே அவ்வளோ உதிரியாகவும் நல்லாவும் வரும். நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி 3வது வச்சுக்கணும். இதை நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறமா இதோட தண்ணி எடுத்துக்கிறோம்.
அரிசி ஊற கேப்பில் வந்து நம்ம வந்து பூண்டை இடிச்சுக்க போகிறோம். அளவு ஒரு பூண்டளவு, ஒரு முழு பூண்டளவு. பச்சை மிளகா கீரை ஆமாங்கண்ணா. இது எப்படின்னா நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி இல்லாமல் இப்போ சிலதெல்லாம் பார்த்தோம்னா இதை ரெண்டாக பொளந்து போடுவாங்க, இல்லைன்னா உடச்சி போடுவாங்க. ஆனால் இந்த உணவுக்கு இப்படி கீறிடணும். இப்படி கீறினா இந்த விதையோட காரம் புளி கம்மி பண்ணிடும். இந்த புளியெல்லாம் உள்ள வரைக்கும் போகும். வீட்டில் ஒரு 1/4 கிலோ 250 கிராம் பச்சை மிளகாய் எடுத்தீங்கன்னா அது 80 ml செக்கெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு கலப்பு. நம்ம கடுகு கலப்புன்னு தான் சொல்லுவோம். அப்படி கேட்டால் தான் கொடுப்பாங்க. உளுந்தம்பருப்பு கலப்புன்னா எப்படி கொடுப்பாங்க? உளுந்தம்பருப்பை கலப்பி தான் கொடுப்பாங்க. கிளப்பி கொடுக்குறாங்க. தோலோட உள்ள இடித்த பூண்டு இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வரணும், வதங்கி வரணும். 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கீரிய பச்சை மிளகாய், கால் கிலோ பச்சை மிளகாய் போட்டாச்சு. பச்சை மிளகாய் தான் இது அதிகமாக இருக்கணும் இல்லையா? ஆமாம், பச்சை மிளகாய் அதிகமாக இருக்கணும். அதே போல் உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். புளிப்பும் நல்லா சுருக்குன்னு இருந்துச்சுன்னா நம்ம பிரியாணிக்கும் சாப்பிட்டுக்கலாம், வெள்ளை சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், கஞ்சிக்கும் குடிச்சிக்கலாம். உப்புத்தூள், இதெல்லாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்குற வரைக்கும் வதங்கணும். ஒரு 100 கிராம் அளவுக்கு பழைய புளி, பார்க்கும் போதே எச்சி ஊறுது ஐயா. இவ்வளோ நேரம் நம்ம அரிசி ஊற வச்சோம். இப்போ தான் நம்ம அந்த தண்ணியை எடுத்துக்கணும். எந்த அரிசி வேணால் ஊற வைக்கலாமா? பச்சை அரிசி தவிர்த்து எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். 3வது வாட்டி கழுவி அரிசியை ஊற வச்ச தண்ணியை இந்த நேரத்தில் சேர்க்க போகிறோன்னா இதை சேர்த்து கொஞ்சம் சில நேரம் கொதிக்க விட்டு சுண்டை வச்சு எடுக்க போகிறோம். அதான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி கழுவுன தண்ணி கடைசியாக சேர்க்கணும் இல்லையா? ஆமாங்க. இது சேர்த்து லைட்டாக சுண்டை விட்டு இறக்கிடணும். வாசனையே மாறிடுச்சு சார். அவ்வளோ இதுவாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கழனி தண்ணி இல்லாதவங்க திடீர்னு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து சோள மாவை கரைச்சி இதில் சேர்ப்பாங்கன்னு அந்த வலுவழுப்பு தன்மை நல்லா கொடுக்கும், நல்ல பிடிப்பு தன்மையும் கொடுக்கும். அதனால தான் அவங்க சோள மாவு சேர்ப்பாங்க கடைகள். நாம் ஆனால் அதிகபட்சம் நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த அரிசி கழுவுன தண்ணியை பயன்படுத்தினா அதோட சுவையாக சூப்பராக இருக்குது. இது அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும். நம்ம ஆஃப் பண்ணும் போது எப்படி இருந்துச்சுங்க, கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சா, அப்படியே ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். தம்பிங்க கேட்ட மாதிரி சாதத்துக்கே கொடுக்குறோம். பாண்டிய நாட்டு மணக்க வைக்கும் செட்டி நாட்டு காரக்குடி மிளகாய் புளி தொக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ தரமாக ருசிக்க போகிறோம். என்ன சமைச்சவரை விட்டு நீங்கள் மட்டும் தட்டில் கை வச்சுருக்கீங்க? அவருக்கு தட்டு பாதி தானேண்ணா. தட்டு பாதியா? பாதி தானே. சமைச்சவர் எப்பவுமே கொஞ்சம் நம்ம ருசிச்சு பார்த்த பிறகு தான் அவர் ருசிச்சு பார்ப்பார். இப்போ பாப்பாரு பாருங்க தம்பி, ரசிச்சு பாப்பாரு பாருங்க. இதுதான் வசலெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடுவாங்க டீசெண்டாக இப்படி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்ணும். ஆனால் நான் அந்த மாதிரி இல்லை. சாப்பாட்டில் உச்சமும் இருக்காது, எதுவும் இருக்காது. பொலன்னு பொழக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு பார்க்கும்போதே எச்சியில் அப்படியே அந்த எச்சில் ஞாபகம் வருதா? அது என்ன சொல்லி நாக்கில் எச்சி ஊறுதா எச்சில் ஊறுதா? நாக்கில் எச்சி ஊறுதுண்ணா. தம்பி பயங்கர என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாருப்பா. நீங்கள் சொல்லவே தேவையில்ல, வாசனையும் இங்கே பட்டையை கலப்புது. பச்சை மிளகா புளி தொக்கு பாரம்பரியமான ஒரு சுவை. பழைய காலத்தில் எந்த மாதிரி செஞ்சாங்களோ எனக்கு தெரியல, நான் சுவைச்சதில்லை. மாஸ்டர் செஞ்சு கொடுத்த இந்த சுவை நாக்கில் நடனம் ஆடுதுண்ணா. அந்த புளி கரைச்சல்,
கடைசியில் சேர்த்து அந்த ஊற வச்ச அரிசி தண்ணி எல்லாம் செமையாக இருக்குது, தரமாக இருக்குது. ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது அந்த சின்ன வெங்காயத்தோட சுவை இருக்குது பாருங்க, அப்படி இருக்குது. அளவான புளிப்பு, அளவான தொக்கு. ஏன் இந்த அளவான தொக்கு அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் ஒரு தப்பு பண்ணிட்டோம். இதை நிறையா செஞ்சு வச்சுருந்தோம்னு வைங்களேன், ஒரு 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்றலாம். வச்சு சாப்பிட்ருக்கலாண்ணா, அவ்வளோ சுவை இருக்குது. இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு உடனே திரும்ப அந்த தொக்கு தான் செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் பூண்டு போட்டார் பார்த்தீங்களா, அந்த மனமே மனம் தானா, மணக்க தான். அதுவும் இந்த மிளகா பாருங்க தம்பி, ஒதுக்கியெல்லாம் வைக்கக்கூடாது தம்பி, ஒரு வாய் கடிச்சு வைக்கணும். இந்த ஒரு மிளகாய் மிளகா எடுத்து கடிக்கலாண்ணா. இந்த மிளகாயை நம்ம கீறி போட்டதில் உள்ள வரைக்கும் அந்த புளிப்பு ஏறி நல்லா வெந்திருக்கு. ஏன்னா பொதுவாகவே நம்ம மிளகாய் வந்து 2ஆக கிழிச்சு போடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். புளிப்பு இதில் போட்டதே உள்ளே போய் அப்படியே அடைச்சி நின்ன மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு புளி நல்லா ஏறிடும். உண்மையிலுமே இதில் மிளகால காரமே இல்லை. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ஏன் முதியோர்களுக்கு கொடுக்குறலாம், அல்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட இந்த புளியை இது சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு ருசியானது தான். அளவாக எடுத்துட்டா நல்லது, சாப்பாடு மருந்து தான். அது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. டூருக்கெல்லாம் போகும்போது வழக்கமாக செய்கிற இந்த புளியோதரை, லெமன் சாதம் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தொக்கு மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். நீங்கள் போகிற இடத்துல சாதம் வடித்து 3 நேரம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். சான்ஸே இல்லை. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தான்னு வச்சுக்கா, வாழ்நாள் இல்லை வாழ்க்கையிலே உங்களை மறக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சுவை. என்ன தம்பி முடிச்சிட்ட போல இருக்க? பிடிச்சிட்டேன். இன்னொரு தட்டு கிடைக்குமா? ம், இன்னொரு தட்டு கிடைக்குமா? இந்த இருக்கு. ஐயோ, நாங்கள் இன்னைக்கு வழக்கமாக செய்கிற மாதிரியே காரைக்குடி ஸ்டைலில் பாரம்பரியமாக அந்த அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் சேர்த்து சூப்பராக இன்றைக்கி நாங்கள் பச்சை மிளகாய் புளித்துக்கு செஞ்சுருக்கோம். அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே போல் உங்களுக்கு பாரம்பரியமான உணவுகள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயே பேஜ் இருக்கு, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.